அண்மை செய்தி. கடந்த 5 மாதங்களில் நாய்க்கடியால் 3,25,523 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலான 5 மாதங்களில் 3,25,523 பேர் திருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் திருநாய் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 3,25,523 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே நாய்க்கடியால் மக்கள் அவதியுற்று வரக்கூடிய நிலையில் 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாதங்களில் மட்டும் 3,25,523 பேர் திருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் செய்தி வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகபட்சமாக சேலத்தில் 18,905 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீலகிரியில் குறைவாக 1,492 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயிலானி. கடந்த 5 மாதங்களில் மட்டும் 3.25 லட்சம் அளவிற்கு நாய்க்கடியால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிகாமணி. தமிழகத்தில் நாய் தொல்லைகளால் பொதுமக்கள் கடுமையான அவதிகளை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 3,25,523 நபர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்டதில் ரேபிஸ் நோய் பாதிக்கப்பட்டு 17 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரம் தொடர்பான தரவுகள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 18,905 நபர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், குறைந்தபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் 1,492 நபர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் நாய்க்கடியால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை என்பது 4 லட்சம், 6 லட்சம், 8 லட்சம் என ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே போகிறது. அதே போன்று நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை என்பதும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது. குறிப்பாக கடந்த காலகட்டங்களில் 20 நபர்கள் மட்டுமே ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண்டு இறுதியில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை என்பது இருந்து வந்தது. ஆனால் தற்போது முதல் 5 மாதங்களிலேயே நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்தும், அந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு ரேபிஸ் நோய் தாக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 17 இருப்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களிடத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே அந்தந்த மாநகராட்சி சார்பில் திருநாய்கள் சுற்றித் திரிவதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அறிவுறுத்தல்கள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய நகர் பகுதிகளில் நாய்களுடைய எண்ணிக்கையை கணக்கீட்டு செய்ய வேண்டும் என்பதும் கருத்தடை செய்ய வேண்டும் என்பதால் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் திருநாய்களுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கிறது. அந்த வகையிலேயே தற்போது முதல் 5 மாதங்களில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கிறது. அதில் உயிரிழப்பு என்பதும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக ஜனவரி மாதம் நிலவரப்படி 62,215 பேர் அந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிப்ரவரி மாதமும் அதுக்கு இணையாக 62,000க்கும் மேற்பட்டவர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மார்ச் மாதம் தொடங்கி இந்த மே மாதம் வரையிலாக வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் நாய்க்கும் இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக சில பாதிப்புகள் ஏற்பட்டு அந்த காலகட்டங்களில் நாய் வெறித்தன்மையோடு இருக்கும், அதிகமாக கடிக்க முன்வரும் என்பதாக மருத்துவர்கள் முன்பே அறிவுறுத்தினார்கள். இந்த நிலையில் தான் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 70,000 80,000 அளவிற்காக இந்த நாய்க்கடியால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மார்ச் மாதத்தில் மட்டும் 71,541 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏப்ரல் மாதத்தில் 82,355 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மே மாத
மாதத்தில் தற்போதைய நிலவரப்படி 45,000க்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் ஒவ்வொரு மாதமும் இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்த விவரம் குறித்து பார்த்தோம் என்றால் ஜனவரி மாதம் மட்டும் 4 நபர்கள் நாய்க்கடியால் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக மார்ச் மாதம் ஒரே மாதத்தில் மட்டும் 7 நபர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களில் ராபிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் நாய்க்கடியால் பாதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பும் அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் இந்த நாய் தெருக்களில் சுற்றித் திரிவதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்பதாகும். அதே போன்று நாய்க்கடியால் பாதிக்கப்படுபவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று உரிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகும். குறிப்பாக இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் 4 டோஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும். அந்த 4 டோஸையும் முழுவதுமாக செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் தொடர்ச்சியாக மருத்துவர்களும் அறிவுறுத்தல் கொடுத்து வருகின்றனர். அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி ஜெயலானி.